Hi, hello, welcome to Swati Sharing Knowledge. இன்னைக்கு நம்ம வீடியோவில் grammar part degrees of comparison பார்க்கலாம். Degrees of comparison definition. An adjective of a quality changes its form when it is used to compare one noun with another. So types of degrees of comparison பார்க்கலாம். இந்த 3 types இருக்குது. First type வந்து positive degree, second type வந்து comparative degree, second வந்து superlative degree. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரி அப்புறம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி பாசிட்டிவ் டிகிரி எல்லாத்துக்குமே நம்ம என்ன பார்க்கலாம்னா எக்ஸாம்பிளோட தனித்தனியாக டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் டிகிரி. த பாசிட்டிவ் டிகிரி இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு ஒன் ஆப்ஜெக்ட், பர்சன் ஆர் பிளேஸ் வித்தவுட் மேக்கிங் எனி கம்பேரிசன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஷீ ஹேஸ் எ பிக் ஹவுஸ். ஸோ இட் ரெஃபர்ஸ் ஒன் பர்சன் வித்தவுட் மேக்கிங் எனி கம்பேரிசன். யார் கூடயும் கம்பேர் பண்ணலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரினா த கம்பேரிட்டிவ் டிகிரி ரெஃபர்ஸ் டு எ கிரேட்டர் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ் ஹேஸ் கம்பேர்டு டு தி பாசிட்டிவ் டிகிரி. இட் இஸ் யூஸ்டு டு கம்பேர் டூ ஆப்ஜெக்ட், பீப்புள் ஆர் பிளேஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹர் ஹவுஸ் இஸ் பிக்கர் தேன் மை ஹவுஸ். ஸோ பாசிட்டிவ் டிகிரியில் நம்ம யார் கூடயும் கம்பேர் பண்ணல. பட் இங்கே வந்து எப்படி கம்பேர் பண்ணுறோம்? பர்சன் வித் டூ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறோம். டூ பர்சன்ஸை கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் கம்பேரிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரினா த சூப்பர்லேட்டிவ் டிகிரி ரெஃபர்ஸ் டு த கிரேட்டர் டிகிரி ஆஃப் தி அட்ஜெக்டிவ், கம்பேர்ஸ் மோர் தென் டூ ஆப்ஜெக்ட், பீப்புள் ஆர் பிளேசஸ். ஓகேங்களா. இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியில் எப்படி பார்த்தோம்? டூ ஆப்ஜெக்ட். இது மோர் தென். சூப்பர்லேட்டிவ்னா மோர் தென் டூ ஆப்ஜெக்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. எக்ஸாம்பிள், ஹிஸ் ஹவுஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ கம்பேரிங் வித் மோர் தென் டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்ஸை வந்து எப்படி வந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பாசிட்டிவ்ன்றது டால், கம்பேரிட்டிவில் டாலர், சூப்பர்லேட்டிவில் டாலஸ்ட். பாசிட்டிவ் டல், டல்லர், டல்லஸ்ட். ஸோ இதை எப்படி வந்து நம்ம இஆர், இஎஸ்டி ஆட் பண்ணணும் அப்படின்னா, வென் த சிலபிள் வந்து எண்ட்ஸ் வித் கான்சனன்ட்ஸ், தென் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இஆர், இஎஸ்டின்னு ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். லார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வென் த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எண்ட்ஸ் வித் இ, தென் கம்பேரிட்டிவில் ஆர் ஆட் பண்ணுவோம், சூப்பர்லேட்டிவில் எஸ்டி ஆட் பண்ணணும். Okay, next. So here the adjective is lucky. Lucky ends with y. So y ன்னு வந்திருந்தது அப்படின்னா நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த y-ஐ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு கம்பேரிட்டிவ் டிகிரியில் IER அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவில் IEST அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெட். பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து பாசிட்டிவில் ரெட். இது வந்து எப்படி நம்ம கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, வென் த பாசிட்டிவ் டிகிரி வந்து வேர்ட்ஸ் எண்ட் வித் ஒன் சிலபல் தட் எண்ட்ஸ் வித் வவல், வவல் அண்ட் கான்சனன்ட். வவல் ப்ளஸ் கான்சனன்ட் அப்படின்னு எண்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற கான்சனண்ட்டை டபுள் பண்ணணும். டபுள் மீன்ஸ் இன்னொரு தடவை எழுதணும். எழுதி என்ன பண்ணணும்? கம்பேரிட்டிவில் இஆர் அப்படின்னு ஆட் பண்ணணும். அதே மாதிரி லாஸ்ட் கான்சனண்ட்டை வந்து டபுள் பண்ணணும். தட் மீன்ஸ் அகெயின் ஒன் டைம் எழுதி இஎஸ்டி அப்படின்னு ஜாயின் பண்ணணும். வென் இந்த ரூல் நம்ம எப்போ இதை டபுள் பண்ணுற இந்த ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வவல் ப்ளஸ் கான்சனன்ட் அப்படின்னு எண்ட் ஆகுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள், யூஸ்ஃபுல். ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா டூ சிலபிள் வேர்ட் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது நம்ம படிக்கும் போது நம்மளை சொல்லியிருப்பாங்க ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க, ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம்ல, தனித்தனியாக சொல்ல யூஸ்ஃபுல். அப்போது யூஸ்ஃபுல் டூ சிலபிள். புரியுதுங்களா? தமிழில் இது அசை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்ஃபுல் இதுதான் சிலபிள். அப்போது டூ சிலபிள் வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னா, டூ ஆர் மோர் சிலபிள் ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து டூ ஆர் மோர் சிலபிளாக பிரிஞ்சுது அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? பியூட்டிஃபுல். ஸோ இது என்ன? த்ரீ சிலபிள் வேர்ட். பட்டர்ஃப்ளை. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? சிலபிள் வந்து டூ சிலபிளுக்கு மேலே வந்தது அப்படின்னா கம்பேரிட்டிவில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோர். ஓகேங்களா. சூப்பர்லேட்டிவில் மோஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குட். இது வந்து எக்ஸப்ஷன் கேஸ்.
பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த எந்த ரூல்ஸ்லையுமே இது என்ன இருக்காது அப்படின்னா வராது. இப்போ பாருங்கள், குட் வந்து எப்படி மாறி இருக்கு கம்பேரிட்டிவ்ல பெட்டர், சூப்பர்லேட்டிவ்ல பெஸ்ட். ஸோ இது வந்து இர்ரெகுலர் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரியில் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நம்ம அட்ஜெக்டிவ்க்கு பிஃபோர் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தேன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா த வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாசிட்டிவ் டிகிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 2 கேசஸ் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணணும்னா ஆஸ் ஸோ ஆஸ். எக்ஸாம்பிளில் பார்த்தா நம்மளுக்கு புரியும் தேன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மோகன் இஸ் ஷார்ட்டர் தேன் சோனா. ஸோ இங்கே ஷார்ட்டருங்கிறது என்னது, ER அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்போது இது கம்பேரிட்டிவ். ஸோ இந்த கம்பேரிட்டிவ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், தேன். இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள். சோனா இஸ் தி ஷார்ட்டஸ்ட் கேர்ள் இன் ஹர் கிளாஸ். அப்போ ஷார்ட்டஸ்ட் அப்படின்றது ESTயில் முடிஞ்சிருக்கு. ஸோ சூப்பர்லேட்டிவ் என்ன யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரியில் என்ன யூஸ் பண்ணணும், ஆஸ் ஸோ சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மீனா இஸ் ஆஸ் டால் ஆஸ் வீணா. மீனா இஸ் ஸோ டால் ஆஸ் வீணா. ஸோ இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். உங்களுக்கு வந்து எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி கிராமர் பார்ட்ஸ் வந்து நிறைய பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் ஃபார் ஸ்வாதி ஷேரிங் நாலேஜ். தேங்க்யூ.